ஃபியூவல் சேவிங் டிப்ஸ். ஜென்ரலாக நம்ம காருக்குள்ளே என்ட்ரானோடனே ஏசி போடுவோம். உள்ள ஹீட்டாக இருந்தால் ஏசி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வண்டியை மூவ் பண்ணும்போது ஏசியை ஆஃப் பண்ணிடணும். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஏசி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏசி அப்படின்றது இன்ஜினில் இருந்து ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை கன்சியூம் பண்ணி தான் ஏசி கம்ப்ரஸர் அப்படின்றது ஃபங்க்ஷன் ஆகுது. அப்போது நீங்கள் ஃபஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கிளச்சை விடும்போது ஆஃப் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஏன்னா நின்றுக்கூடிய வெஹிக்கிளை புல் பண்ணி இழுக்கிறது கஷ்டம். அப்போது அந்த சமயத்தில் நீங்கள் ஏசி ஆன் பண்ணிங்கன்னா ஏசி அதிலிருந்து சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி எடுக்கும்போது இன்னும் ஆஃப் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்குது. இது லோயர் சிசி வெஹிக்கிள் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம ஆக்சிலேட்டர் ஜாஸ்தியாக கொடுப்போம். ஆக்சிலேட்டர் ஜாஸ்தியாக கொடுக்கும்போது அதில் ஃபியூல் கன்சப்ஷன் அப்படின்றது ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ வெஹிக்கிள் எப்பவுமே மூவ் பண்ணும்போது ஃபஸ்ட் கியர் போட்டுட்டு ஏசியை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மூவ் பண்ணி செகண்ட் கியர் வந்ததுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம ஏசி ஆன் பண்ணிக்கலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இதை ஃப்ளாட் ரோட்டில் செய்கிற மூலியம் கண்டிப்பாக ஸ்லோப்பில் நம்ம பண்ணணும். ஸ்லோப் அப்படிங்கும்போது ஆல்ரெடி லோடு ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் ஏசி ஆஃப் பண்ணலை அப்படின்னா இன்ஜினுக்கு லோடு ஜாஸ்தியாகும், நம்ம வெஹிக்கிள் ஆஃப் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம ஆக்சிலேட்டருக்கு அதிகமாக கொடுக்கறனால ஃபியூல் அப்படின்றது வேஸ்ட் ஆகும். அப்போ ஸ்லோப்பாக இருக்கா கண்டிப்பாக நீங்கள் ஏசி ஆஃப் பண்ணிவிட்டு வண்டியை மூவ் பண்ணுங்கள். அது ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம்.